ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது 5th கொஸ்டின். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ கப்புள். இதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 5ல் கப்புள் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கப்புள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கப்புளில் முடியுது. ஆஃப்டர் த ரொட்டேட்டிங் எஃபெக்ட்லேருந்து கப்புள். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கப்புள் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, 2 ஈக்குவல் இரண்டு சமமான மற்றும் அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா செகண்ட் கொஸ்டினில். இரண்டு எதிர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க. கையில் இருக்கிற போட்டி ஆப்போசிட் சைடில் இழுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் அப்ளை சைமல்டேனியஸ் தொடர்ச்சியாக அட் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கான்ஸ்டிடியூட் கப்புள். ஒரு டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா சைமல்டேனியஸ்லினா தொடர்ச்சியாக 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்னால் வெவ்வேறு இடத்துல வந்து இரு புள்ளிகள்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து கப்புள்னு மீன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேப் இருக்குன்னா இங்கே ஃபிங்கர், இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுப்பீங்க, அதாவது நல்லி. அதை திறப்பீங்க. திறக்கும்போது இன்னும் இதுக்கு கை முன்னாடி போகும், இது பின்னாடி போகும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணவோ லூஸ் பண்ணவோ ஏதோ ஒன்று பண்ணுவீங்களா. இதுதான் வந்து ரெண்டு வெவ்வேறு புள்ளிகள். அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் ரெண்டும் வந்து சமமான வெவ்வேறு எதிர் புள்ளிகளில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸை இருவேறு கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியான ஃபோர்ஸஸை வந்து கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் சைமல்டேனியஸ்லி அட் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் வெவ்வேறு புள்ளிகளில் கொடுக்கக்கூடிய சமமான எதிர் விசைகளை கப்புள் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இதில் நடக்கக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து மொமெண்டம் ஆஃப் எ கப்புள்ங்க. இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்புள் இஸ் நோன் எஸ் மொமெண்டம் ஆஃப் எ கப்புள். சரிங்களா, புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரு. சரி, இப்போ வந்து இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த கொஸ்டினில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.